வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் ஹவு டு பி ஏ சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், வாட் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் டு பி adhered, what are all the behaviors ought to be developed, what are all the habits to be developed to be a successful man in the working area, work culture. இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இதில் அது டு added to this, you should have the personal integrity இருக்கணும். பர்சனல் இன்டெகிரிட்டியை வளர்த்துக்கணும். நம்ம செயலெல்லாம் ஒன்று போல் இருக்கணும், ஒன்று மாற்றி சொல்ல முடியாது. அப்புறம் எப்போவாவது ஒரு தவறு நடந்துருதுன்னு சொன்னால் we can accept the mistake and tell the boss, இது மாதிரி தவறு நடந்துருது, henceforth இது போல் நடக்காது, நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடணும். இன்ஸ்டட் யூ ஸ்டார்ட் டெல்லிங் லைஸ். அப்போ என்ன ஆகும்னா இட்ஸ் கோன், உங்களோட பற்றின இமேஜ் கெட்டு போயிடும். இமேஜ் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் ரேட்டிங்ஸ் குறைஞ்சிடும். ரேட்டிங்ஸ் குறைஞ்சிவிட்டா உங்களால் என்ன பண்ண முடியாது, ப்ரமோஷன்ற கேடரில் மேலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உங்களோட ரேட்டிங்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஸோ அதனால் டெல் த மிஸ்டேக், அக்செப்ட் இட் அப்படின்னு சொன்னால் பாஸ் என்ன பண்ணுவார், அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு கேட்டுக்கலாம், இல்லாட்டி போனால் சாரி சொல்லலாம், இதெல்லாம் முடியும். அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாங்க, அந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெட்லைன் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, பிஃபோர் தட் யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் இட், யூ ஷுட் ஃபினிஷ் இட் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒருவேளை அந்த கொடுத்த வேலையை, அந்த லோட் ஆஃப் ஒர்க்கை அந்த வித்தின் த ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ளே முடிக்க முடியலன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் அப்பாலஜைஸ். இந்த மாதிரி ஒர்க் லோட் இப்படி இருக்குது, இத்தனை டைம் வேஸ்ட்டாக போச்சு, இந்த மாதிரி சிஸ்டம் வேலை செய்யலை, இல்லைன்னா சிஸ்டமில் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எதாவது மாற்றி சொல்லறத அதெல்லாம் நேராக சொல்லிவிட்டு வி கேன் ஆஸ்க் ஃபார் எக்ஸ்டெண்டட் டைம். எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் 2 வீக்ஸ் கொடுத்தாதான் இந்த மாதிரி டேட்டா வெளியிலேருந்து வரத்துக்கு அனலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு டைம் ஆயிடுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 10 days எக்ஸ்டெண்டட் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கலாம். தேர்பை டயத்துக்கு முடிக்க முடியலன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூ கேன் கோ ஃபார் தி அப்பாலஜைசிங் அண்ட் ஆஸ்க் ஃபார் தி எக்ஸ்டெண்டட் டைம். அது நம்மளோட இமேஜை உயர்த்தி காட்டும். அப்புறம் முடியலன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். We are not evading the truth, that is we are unable to complete the work within the time அப்படின்றத நம்ம ஒப்புத்துக்கிறோம், அதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம்ன்றத மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கோ. யூல் பி ஒரு சரியான பெர்ஸ்பெக்டிவில் நம்மளை பார்த்து ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் டைமுக்கு முடிக்க முடியலன்றதை நம்ம சொல்லிக்க முடியும். அடுத்தது தினமுமே நம்ம சீட்டுக்கு ஒரு 5 to 10 minutes போல் early-ஆ வரத்துக்கு ட்ரை பண்ணலாம். இதில் என்ன ஆகும்னா that way we can sit and relax in the seat, stress avoid பண்ணலாம், we will be more relaxed, we can able to finish the work in time அப்படின்னு இருக்கும். ஒரு கவுண்டரில் இருக்கிறோம், அந்த கவுண்டரில் நம்ம ஒரு கரெக்டாக 9 o'clock கவுண்டர் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 8:45 போலவே அந்த சீட்டில் உட்காந்து அந்த எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேங்கிங் செக்டர்னு வைங்க, அங்கே அந்த கேஷ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், என்ன எடுத்துன்னு வந்தோமோ அதை எண்ணி பார்த்துக்கணும், என்ன வந்திருக்குன்னு ஒரு சின்ன ஷீட்டில் இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன கவுண்டர் ஃபைல் மாதிரி ஒரு பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கையெழுத்து போட்டு வாங்கும்போது இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னதெல்லாம் அங்கே இருக்கிறா, டிஸ்பிளேயில் இருக்கா அப்படின்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு வி கேன் சிட் இந்த கவுண்டர்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5 to 10 minutes போல் முன்னாடி வருது, ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதே வி கேன் பி மோர் ரிலாக்ஸ்டு, வி கேன் அவாய்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். நம்மளை அந்த ஒரு அன்வான்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கே அதுலேருந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். நம்மளை பியாண்ட் டைம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மோட்டோவாக வச்சுக்கலாம். அது ஒரு ஃப்ரேஸாக நம்ம நினச்சிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அப்புறம் எப்போவுமே நமக்குன்னு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு நாளில் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தனியாக செலவு பண்ணி பார்க்குறது. வீட்டில் பண்ணுறது ரொம்ப சௌரியமாக இருக்கும். உட்காந்து வாட் இஸ் தட் வி ஆர் டூயிங், நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு, நம்மளுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ்க்கு நம்ம சரியான வேலை தான் செய்கிறோமா, செய்கிற வேலை சரியாக நம்மளுக்கு பயன்படுறதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோமான வேர் வி ஆர் கோயிங் ராங், ஆர் வி டூயிங் இந்த ரைட்ஸ் ட்ராக்கில் போகுதா, நம்மளோட தாட் ப்ராசஸும் ஆக்டிவிட்டீஸும் ஒன்றா தான் நடக்குதா, இல்லை நம்ம வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கையில் இது போல் வேலை செய்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோமான, அதாவது ஒரு 10-15 நிமிஷம் அமைதியாக இருந்து வாட் வி டிட் இன் திஸ் வீக், வாட் இஸ் தட் டு பி இன் அஹெட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் அப்படின்லாம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டோமான நம்மளால் என்ன பண்ண முடியும், எங்கே தவறு நடக்கிறது, ஏன் நம்ம இந்த சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிறோம், லெத்தார்ஜிக் மைண்ட் செட் வந்துருச்சா, வி ஆர் அனேபிள் டு ஃபினிஷ் த டைம் ஒர்க் இன் டைம் அப்படின்னு ஒரு
டல் மைண்ட் செட் வருதா, இல்லை கேன் வி ஏபிள் டு ஓவர் கம் திஸ் அப்படின்லாம் நம்மளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டோமான ரொம்ப விதத்தில் அது சௌரியமாக இருக்கும். நாளைக்கு இன்றைக்கி இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டா இதில் என்னெல்லாம் டிஃபெக்ட் வந்தது, இதெல்லாம் டிஃபெக்டே இல்லை, திஸ் கேன் பி ஈஸிலி ஓவர் கம், அடுத்த வாரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளை சமாளிச்சுக்கிட்டு நாளையிலேருந்து சிறப்பான முறையில் இந்த தவறெல்லாம் திருத்திக்கிட்டு வேலை செய்தால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெரிய அளவில் உயர்ந்து போயிடும். அப்புறம் தினமே நம்ம ஈஸியாக தான் இருக்கணும், ஈஸி கோயிங், என்ஜாயிங் த ஒர்க், என்ஜாயிங் த டைம், இன் பிட்வீனில் ஒரு லாஃபிங் செஷன் மாதிரி கொஞ்சம் நேரம் சிரித்து பேசுகிறது, லஞ்ச் டைமில் ஜாலியாக இருக்கிறது, இந்த ஒர்க்லோட பற்றி கவலைப்படாமல் 2 மணிக்கு சீட்டுக்கு வரும்போது அதை பார்த்துக்கலாம். சீட்டில் இல்லையோ நவ் வி வில் பி இன் ஹாப்பி மூடு அப்படின்னு சொல்லி அந்த மோடை மாற்றிக்கிட்டு, மூடு மாற்றணும் மூடு மாற்றிக்கணும் அப்படின்னு இருந்தால் ரொம்ப அளவுக்கு சுலபமான அளவில் நம்ம சக்ஸஸ்ன்றது நம்மளோட கூப்பிட்ற தூரத்தில் இருக்கும். சக்ஸஸ் இட் இஸ் ஈஸிலி அட்டைனபிள், வி கேன் அச்சீவ் திஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இதுக்கு தொடர்புடைய செய்திகளையாக நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.